நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு சில வியத்தகு விஷயம் என்னென்னா, டேய் 30 வயசுலேயும் அதே மாதிரி தான் இருக்கிறேன், 50 வயசுலேயும் அதே மாதிரி தான் இருக்கிறேன், 70 வயசுலேயும் அதே மாதிரி தான் இருக்கிறான்பாங்க. ஆள் இளமையாக இருக்கிறத சுறுசுறுப்பாக இருக்க சொல்லுவாங்க, வயசாகிறத சொல்ல மாட்டாங்க, தலைமுடி நரைச்சக்க சொல்ல மாட்டாங்க, மூஞ்சி சுருக்கமாக சொல்ல மாட்டாங்க, ஆள் சுறுசுறுப்பாக இருக்கிறத சொல்லுவாங்க. ஏன்? எதனால்? எப்படி? இது யார் அதிகமாக அந்த மாதிரி இருப்பாங்கன்னா, நடிகர் அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வசதியான ஆள் நினச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க, பெரிய பெரிய உயர் ரக ஆப்பிள்ஸு ப்ளஸ்ஸு பல வகைகள் சாப்பிடுவாங்க, பாதாம் நிறையா சாப்பிடுவாங்க, பிஸ்தா சாப்பிடுவாங்க, விலை உயர்ந்தது சாப்பிட்றனால அது அப்படி இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. விலை உயர்ந்தது சாப்பிடுவாங்க, பசிக்கும் போது சாப்பிடுவாங்க. எப்படி? பசிக்கும் பொழுது சாப்பிடுவாங்க, அளவாக எடுத்துக்குவாங்க, தேவைப்படும் போது நல்லது பேசுவாங்க, தேவையில்லாத நல்லதாக இருந்தாலும் மனசில் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாம் அளவாக வச்சுக்குவாங்க. அதனால் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாங்க. அது மட்டுமின்றி வேறு என்னென்ன செய்கிறாங்க நம்ம செய்ய முடியுமா? உடல் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஒரே நிலையில் வச்சுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன? நாம் ஒரு உணவை எடுத்துக்கிறோம், ஒரு சிறுதானிய உணவு சாப்பிட்றோம். நாம் ரெகுலராக இந்த சிறுதானிய உணவை நம்ம எப்படி சாப்பிட்றோம்? ஒரு 20 வயசுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, 25 வயசுக்கு முன்னாடி, அதாவது 95 கடியில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு தினந்தோறும் இருக்குது. ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் இட்லி செய்வோம். ஏன்னா அது வறுமை ரொம்ப எல்லாத்து வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் வறுமையாக இருக்கனால அந்த நிலையில் இருந்ததுனால நம்ம அப்படி சாப்பிடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ வருமானம் இருக்குது, ஏன்னா மக்கள் அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. பேக்கரியில் போய் சாண்ட்விட்சு, வெஜ் பப்ஸு, எக் பப்ஸு, காளான் ஃப்ரை, வேறு ஸ்நாக்ஸ் கடை காளான் ஃப்ரை, வெஜ் ரைஸு, எக் ரைஸு, காளான் ரைஸு, நூடுல்ஸு, இந்த மாதிரி வாங்கி அதை சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு பழக்கப்பட்டு நல்லது உள்ளது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதை செஞ்சு சாப்பிட்றதுல டைம் ஆகுன்னு சொல்லிட்டு அதை விட அது டேஸ்ட்டாக இருக்குது, அந்த காரத்துக்கு வேண்டியும் மசாலாவுக்கு வேண்டியும் என்னென்ன கலக்கிறாங்கன்னு தெரியல, அதுக்கு வேண்டியும் சாப்பிட்றதுக்கு நம்ம நாக்கும் துடிக்குது, நம்மளும் துடிச்சிட்டு அப்படியே போயிடுறோம். இது ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்லாம், ஒரு சின்ன பசங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் வயசு ஒரு 35 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுது? உடல் உபாதை வருது. அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம். டாக்டர் சொல்லுவாங்க, அங்கே போய் ரைஸு சாப்பிடாதப்பா, எண்ணெய் பணம் சேர்க்கக்கூடாது, வயிறு பிரச்சனை வருது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்காம போய் இப்போ நம்மளுக்கு மிஸ்டேக் வரதுக்கு முன்னாடி தெரியாது. போய் மெடிக்கல் சொன்னால் என்னத்தை சாப்பிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் இருக்காங்க, இப்படியெல்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு 2 நாளுக்கு விட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் போய் சாப்பிட்றது. உன்னோட உடம்பை வீணாக்குறது நெய் தான். இதே நடிகர்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் குடிப்பாங்க, பசிக்கும் போது சாப்பிடுவாங்க, உயர் ரக ஆப்பிள்ஸு பழம் சாப்பிடுவாங்க, தானிய வகைகளும் சாப்பிடுவாங்க, சிறுதானியம் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சொன்ன பாருங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சிறுதானியம் சாப்பிடுவீங்க, விட்டுருவீங்க. 10 நாள் கழிச்சு மறுபடியும் சிறுதானியம் சாப்பிடுவீங்க, விட்டுருவீங்க. அதனால என்ன பயன்? சிறுதானியமெல்லாம் விலைய அதிகமாக நாங்கள் வாங்கி சாப்பிட முடியாது, செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நடிகர் மாதிரி செய்ய முடியாது. ஒன்றும் வேண்டாங்க, ஒரு 5 கிலோ கருப்பு கவுனி அரிசி மட்டும் வாங்குங்க. 1 கிலோ 150 ரூபா, சரிங்களா? 5 கிலோ எவ்வளவாச்சு? அது ஒரு 400, இது ஒரு 900 ரூபா. இது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படியா? ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் டீ குடிக்கிற காசு, இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற காசு, மாதமாக தான் ஒரு டீ கடைக்கு போனாவே ஒரு டீ சாப்பிட்றோம், ஒரு பண்ணை சாப்பிட்றோம், கேக்கை சாப்பிட்றோம், ஒரு 30 ரூபா காலி. ஒரு வேளைக்கு 30 ரூபா காலி. ஒரு சிலர் 12 ரூபாயில் முடிச்சுவாங்க, ஏன்னா 3 வேளை டீ குடிப்பாங்க. 30 ரூபா சாப்பிட்றீங்க, ஒரு வேளை குடிப்பாங்க, இல்லை 2 வேளை 60 ரூபா கணக்கு தான். அது ஒரு 37, இது ஒரு 60. ஒவ்வொருத்தங்களோட செலவு 36 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க, 35 ரூபா. அவன் மாதமான 1000 ரூபா. அந்த 1000 ரூபா நம்மளோட உடம்புல உள்ளே ஓடுறா, அது வெட்டி தான் வீணு தான். அந்த நேரத்துக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது.
அப்புறம் மறுபடியும் டயர்டு இருந்தால் மறுபடியும் குடித்தா அது நேரத்துக்கு சுறுசுறுப்பாக. டீ குடிக்க வேணாம்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள். அதுபோக நம்ம இந்த மீன் போய் சாப்பிட்றது, கடையில் போய் மீன் சாப்பிட்றது, அப்புறம் சிக்கன் சில்லி சாப்பிட்றது, இதர செலவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி செலவு ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா 1500லேருந்து 1700 வரைக்கும் வெட்டி ஆகும், நாக்குக்கு வெட்டி ஆசைப்பட்டு. அதையே வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோ கருப்பு அரிசி வாங்குங்க. 5 கிலோ வாங்க. சிறுதானிய அரிசி நிறைய இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கருப்பு கவுனி அரிசி சொல்கிறேன். அதையே இத்தனோண்டு நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் நல்லா ஒரு 10 விசில் 15 விசில் விடுங்க. இல்லைன்னா விறகடுப்பில் வைக்கிறனா வச்சு வேக வைங்க. சரிங்களா? வேக வைங்க. அந்த கஞ்சியாக ஆக்குங்க. அதையே கஞ்சியாக்கி டெய்லியுமே காலையில் மட்டும் ஒரு வேளை குடிங்க. 1 டம்ளர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இத்தனை ஓட்டம்னா கண்டிப்பாக 2 டம்ளர் 3 டம்ளர் கஞ்சி வரும். வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 1 டம்ளர் கொடுங்க. நீங்கள் கம்பல்சரி 1 மாதம் அதை சாப்பிட்டே வாங்க. டெய்லியுமே ஒரு டம்ளரு நைட்டு ஊற வைக்கிற காலையில் கஞ்சி மாதிரி செய்கிறோம். அந்த கஞ்சியை நீங்கள் 1 டம்ளர் டெய்லியும் குடிங்க. டெய்லியும் குடிக்கணும். 1 டம்ளர் மறக்கக்கூடாது. குடிச்சிட்டே வாங்க. 1 மாதத்துக்கு மேலே உங்களோட உடல்நிலை எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் தன்மையாகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இது 1 மாதம், நான் சொல்கிறது 1 மாதம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களெல்லாம் இளமையாக இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற காரணமெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதம் கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க உடம்பை. 1 மாதம் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க, உடல் நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லா தெம்பாகவும் ஓடுறதுக்கு நல்லா இருக்குது. உடம்பு வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டியாக இருக்குது, நல்லா பரபரப்பாக இருக்குது, ஓடுற மாதிரியே இருக்குது. 1 மாதம் வெறும் 1 மாதம் சாப்பிட்டாவே. இது வெள்ளரிக்காயுமே நைட் நேரத்துலையோ காலை நேரத்துலையோ ரெகுலராகவே ஒரு வெள்ளரிக்காய் வேண்டாம், ஒரு 3 துண்டு, ஒரு வெள்ளரிக்காய் 20 ரூபா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு அதை கட் பண்ணி 2 பேராக சாப்பிடுங்க. அதை ரெகுலராகவே நீங்கள் எடுத்து பாருங்கள். 1 மாதம் கழித்து பாருங்கள், உங்களோட உடம்பு அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. பப்பாளியும் அப்படித்தான். டெய்லி ஒரு 2 துண்டு சாப்பிடுங்க. டெய்லியும் சாப்பிடணும். 1 மாதம் சாப்பிடுங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் அப்படித்தான். தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உடல் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். 1 மாதம் வச்சு பாருங்கள். அதை உள்வாங்கி அதனோட உடம்பை நல்லா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 50 வயசுலேயும் ஆடலாம், குதிக்கலாம். அந்தளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு உடம்புல வரும். அப்படித்தான் நடிகர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று யோகா செய்வாங்க, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு, வெளி நினைப்புகள் வராமல் இருக்க யோகா பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் போக உடற்பயிற்சியும் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. மொத்தம் 3 விதமாக பண்ணுறாங்க. ரன்னிங் ஓடுவாங்க, வாக்கிங் போவாங்க. டான்ஸ் ஆடும்போது எல்லா நரம்பும் வேலை செய்யுமா, சளியும் பிடிக்காது, காய்ச்சலும் வராது, உடம்பு சரியில்லாதையும் போகாது, எந்த நேரம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவு. இப்போ நார்மலாக ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா, கோச்செல்லாம் கேட்டிங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. இது கம்பல்சரி நீங்கள் வந்து ஒன்றா பண்ணக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல எனர்ஜியாக இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க, நடக்க சொல்கிறாங்க. யார் வாக்கிங் போகிறது? வாக்கிங் போகிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஏன்னா போகும்போது பேசிட்டு போகிறது. 4 பேர் 5 பேர் தனியாக வாக்கிங் போங்க, தனியாக வாங்க. ஒரு டைமிங் வச்சுக்கோங்க, ஒரு வாட்ச் கட்டிக்கோங்க. வாட்ச் கட்டிட்டு டைமிங் வரக்கு போயிட்டு வாங்க. செல்ஃபோன் எடுக்காமே போங்க, தப்பு கிடையாது. செல்ஃபோன் எடுத்து தான் போவேன், ஃபோன் பேசிட்டு தான் போவேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய மீட்டிங் இருக்குது. வீட்டில் ஒரு மெசேஜ் போடுங்க, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ரெகுலராக இந்த 1 மணி நேரம் நடந்துகிட்டே வாங்களேன். 1 மாதத்தில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி வரும். அப்புறம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் 30 வயசு ஆனாலும் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. 30 வயசில் ஒரு ஆள் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. 70 வயசு வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற விதம். பசிச்சா சாப்பிடுவாங்க, ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, யோகாசனம் செய்வாங்க, அதுபோக டான்ஸ் ஆடுவாங்க. இதனால தான் 50 வயசுலேயும் நல்லா ஆடுவாங்க, 60 வயசுலேயும் நல்லா ஆடுவாங்க, 70 வயசுலேயும் இன்னும் டான்ஸராகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. வயசாகுதுனால இல்லை, உடல் இளமையாகவும் எனர்ஜியாகவும் வச்சுக்கிறதுக்கு அவர்களது உணவு பழக்க வழக்கங்கள் சில பழக்க வழக்கங்கள் தான் காரணம். சாதாரண மனுஷனும் இருக்கலாம், ஹை லெவலில் சாப்பிடணுங்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பின்னாடி நம்ம எனர்ஜி மனிதனாகவும் இளமை மனிதனாகவும் இருக்கலாம். நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.